அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட 7 கிரக நிலைகள் ஒன்றிணைந்து இந்த வேளையில் பல அதிசயமான நிகழ்வை ஒரே இடத்தில் வலுப்படுத்துவதால் வாழ்வில் அதிசயம் நிகழப்போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக இந்த தருணம் அமைவதோடு மட்டுமல்லாது உறுதியாக இது நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறன என்று பார்க்கும்போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தை 7 கிரகநிலைகள் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கடந்து செல்ல போகின்றன. திருக்கணிதத்தின்படி சனி 8லிருந்து 9ஆம் இடத்திற்குள் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் தான் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் வலம் வருவதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் அங்கு இணைகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தில் ராசியின் அதிபதியான சந்திரனும் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். அப்படி 8ஆம் இடத்தில் இணையக்கூடிய அமாவாசை 18ஆம் தேதியும் வருவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. சாதகமற்ற சூழலில் இருந்து சாதகமாக மாறக்கூடிய தருணமாக அஷ்டமத்தை கடந்து செல்லும் ராசியின் அதிபதியான சந்திரன் மாற்றி கொடுக்க போகிறார். வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். அதைத் தொடர்ந்து சுக்கிரன் உச்சபலம் பெறுகிறார். புதன் வக்ரகதியில் திரும்புகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் அஷ்டமத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த வேளையில் ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவானும் விரயத்தில் வக்ரம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் தனது பார்வையை பல இடத்தில் பதித்தாலும் அதில் ஒன்றாக அஷ்டமஸ்தானத்தின் மீது வலுவாக பதிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் பதிப்பதால் இந்த 7 கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அத்தனை பாதிப்புகளையும் விலக்கி அஷ்டமஸ்தானத்தை புனிதப்படுத்தி சிறப்பான மாற்றத்தை ராசியின் உச்ச அதிபதியான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே வேளையில் தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய கேதுவும் தனது சப்தம பார்வையை அஷ்டமத்தின் மீது பதிக்கிறாருங்க. இப்படி 9 கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்தை குறிக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது 7 கிரகநிலைகள் அஷ்டமத்தை கடந்து செல்லக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் முன்னோர்கள் இதுபோன்று அதிசயமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய வேளையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய அளவிற்கு பல அரிதான சந்தர்ப்பங்கள் கைகூடும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றனர். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபர் இருக்கிறார். அவர் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். அப்படி அவர் நீண்ட தூர பயணம் திட்டமிட்டு வழியில் பயணத்தை துவங்கி சென்று கொண்டிருக்கிறார். அப்போது நடுவில் ஒரு பாலைவனம் வருகிறது. அந்த பாலைவனத்தை கடந்து செல்ல வேண்டும். அப்போது அவர் அந்த பாலைவனத்தையும் கடக்க முயற்சி செய்யும் போது தண்ணீர் குடிக்கலாம் என்று தாகம் எடுக்க தண்ணீர் பாட்டிலை பார்த்தால் தண்ணீர் இல்லை. உடனடியாக தண்ணீர் வேண்டும் என்று அந்த பாலைவனத்தில் சுற்றி முற்றி பார்த்தால் எங்கும் தண்ணீர் கிடைப்பது போன்று இல்லை. ஒரு தூரத்தில் ஒரு குடிசை போன்ற ஒன்று தெரிகிறது. உடனடியாக அங்கு செல்கிறார். அங்கு சென்று பார்த்தால் வெளியில் ஒரு அடி பம்ப் இருக்கிறது. அந்த பம்பை பார்த்தவுடன் அதிலிருந்து நீர் எடுக்கலாம் என்று அந்த பம்பை அடிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் அந்த பம்பிலிருந்து நீர் இறைக்க முயற்சி செய்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு கூட தண்ணீர் வரவில்லை. உடனடியாக அந்த குடிசைக்குள் சென்று பார்க்கிறார். அங்கு பார்த்தால் ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் இருக்கிறது. அதை பார்த்தவுடன் இவருக்கு ஆனந்தம். அதை எடுத்து குடித்து விடலாம் என்று எடுத்துக்கும் போது அந்த பாட்டிலின் கீழ் ஒன்று எழுதியிருக்கிறது. அது என்னவென்றால், அவசரப்பட்டு இந்த தண்ணீரை குடித்து விட வேண்டாம். இந்த தண்ணீரை வெளியில் இருக்கும் பம்பில் ஊற்றி அதற்கு பிறகு நீர் இறைக்க முயற்சி செய்யுங்கள். நிறைய தண்ணீர் வரும் என்று எழுதியிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. ஒரு வேளை வரவில்லை என்றால் என்ன செய்வது என்ற யதார்த்தமான சந்தேகம் வருகிறது. ஆனால் முயற்சி செய்து பார்ப்போம் என்று அவர் அதில் எழுதியிருந்தபடியே அந்த தண்ணீரை அந்த பம்பில் ஊற்றி முயற்சி செய்கிறார். அப்போது அதிலிருந்து தண்ணீர் நிறைய வருகிறது. அதை பார்த்தவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தண்ணீர் தேவையான அளவு கொடுத்துவிட்டு தனது பாட்டில்களிலும் நிரப்பிக் கொள்கிறார். புறப்பட ஆரம்பித்த அந்த நபர் புறப்படுவதற்கு முன் தவறாமல் அந்த பாட்டில் நிறைய தண்ணீர் பிடித்து அந்த பாட்டில் எங்கே இருந்ததோ அதே இடத்தில் கொண்டு போய் வைக்கிறார். வைத்தது மட்டுமல்லாது அதன் கீழ் ஒரு குறிப்பு ஒன்று எழுதுகிறார். அது என்னவென்றால், இது நன்றாக வேலை செய்கிறது, இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று எழுதிவிட்டு செல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்வில் இது போன்ற நிகழ்வுகளில் ஏற்படும் போது அற்புதமான மாற்றங்களை சந்தித்திருந்த அனுபவபூர்வமான வாய்ப்புகளின் அடிப்படையில் பல சிறப்பான சந்தர்ப்பங்கள் வானில் நடைபெறக்கூடிய அதிசய நிகழ்வாக அமைவதோடு மட்டுமல்லாது ஒரே
ஒரே இடத்தை 9 கிரகநிலைகளும் ஏதோ ஒரு வகையில் வலுப்படுத்துவதால் பாதிப்புகளும் சிரமங்களும் விலகி அற்புதமான மாற்றம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வருமானம் சற்று உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டமத்தை பல கிரகநிலைகள் கடந்து செல்வதால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. உஷ்ண சம்பந்தப்பட்ட அஜீரண சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திக்கலாம். எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் கடகராசிக்காரர்கள் செயல்படுங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக தவறாமல் கூடுதல் கவனத்துடன் தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொள்ளாமல் செயல்படுவது பல சிரமங்களை விலக்கி நன்மையை பெற்றுத்தரும். கடன் கொடுத்தல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நல்ல சுமூகமாக தீர்வு காணக்கூடிய வேலையாக அமைய போகிறது. திருமணம் உள்ளிட்ட பல முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தவறான வரனை நிச்சயித்த சூழலில் அவற்றில் இருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. வரனை தீர விசாரித்து முடிவு செய்வதால் பல பிரச்சனைகள் எதிர்கொள்ளாமல் தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை கடந்து செல்ல போகின்றன. சனி உட்பட பல கிரகநிலைகள் முழுமையாக கடந்து செல்ல இருப்பதால் உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் உண்மையாக உழைத்த உங்களுக்கு உறுதியான பலன் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை உள்ளிட்டவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியான பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதற்கு ஏற்றவாறு நல்ல பலன்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்க முடியும். நஷ்டம் என்ற பேச்சிற்கு இடமில்லை. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் வலுவான மாற்றத்தை உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதோடு எதிர்காலத்தில் சேமிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. மிகவும் அவசியமான பணிகளை செம்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்பட போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நடந்து கொண்டு சிறப்பாக மக்கள் மத்தியில் பெயர் புகழை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாநில அரசின் பல அறிவிப்புகள் இந்த தருணத்தில் சிறப்பாக உங்களை வந்து சேரப்போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விரைவாக உங்களை தேடி வருகிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வேலையாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக அமைவதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கும்.